நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் கோயிலில் ஜானகி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெரியம்மா ஏன் இப்படிலாம் வருத்தப்பட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னோட வாழ்க்கை தனத்தோட வாழ்க்கையெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கீங்க. எங்களை மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. நீங்கள் ஒன்று கொண்டது சாதாரண ஒரு ஏமாளி பையன் கிடையாது. எல்லா பொண்ணுங்களையும் ஏமாத்துறவன் அவனை தான் பெரியம்மா நீங்கள் கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்ல எப்படிமாயா வந்துட்டு என்னால் நினைக்காம இருக்க முடியும்? ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வந்துட்டு அந்த நிகழ்வே தான் ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு. நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல நீங்கள் ஏன் வந்துட்டு இப்படி நினச்சிக்கிறீங்க? சாமியே வந்து ஒருத்தனை வதம் பண்ணதான் நினச்சிக்கோங்க பெரியம்மா. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்களே உங்களை காட்டி கொடுத்துற மாதிரி ஆகிடும் பெரியம்மா அப்படின்னு சொல்ல நான் பண்ணது தப்பு தான், நானே போய் போலீஸ்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் பெரியம்மா, நம்ம குடும்பத்துக்காக இதை மறைக்கிறதா நல்லது, வாங்க சாமி கும்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டு போகிறாங்க. கடவுளே நான் பண்ணது தப்பு தான், ஆனால் அதுக்காக எந்த பிரச்சனையும் என் குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துறாத, எல்லாத்தையும் உன் காலடியில் வச்சிட்டேன், நீ தான் இனி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு பத்மாவும் பார்வதி பேசிகிட்டு இருக்காங்க. நைட் அவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல அதாக்கா எனக்கும் தெரியல, நம்ம கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆனால் ஒன்றுக்கா நீங்கள் கேட்டால் மாயா வந்துட்டு சொல்லுவா அப்படின்னு சொல்ல யார் மாயாவா? நான் கேட்டால் சொல்லிடுவாளோ சை அப்படின்னு சொல்ல அவன் உங்களோட மருமக தானக்கா அப்படின்னு சொல்ல இங்கே பார்வதி அவளை மறுபடியும் என்னோட மருமகன்னு சொல்லாது, எனக்கே அவ்வளோ ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்ல அக்கா எல்லா மாமியாருக்கும் ஒரு திமுர் இருக்கும், அந்த திமுரோட நீங்கள் போய் கேளுங்க பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்ல சரி போய் கேட்டு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட போகிறாங்க. ஏய் மாயா எங்கடி போனேன் நேற்று நைட்டு, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்ல மாயா வந்துட்டு பதட்டமாயிடுறாங்க. ஐயோ அத்தை உண்மையை சொல்லணுமா? சரி உண்மையை சொல்லிடுறேன், நேற்று நைட்டு உங்கள் பையனை தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்ல என்ன என்கிட்ட விளாடுற, என் பையன் வெளியூர் போயிருக்கான் அப்படின்னு சொல்ல போனாரத்த, ஆனால் ஒரு சின்ன வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்திருந்தாரு, நான் அவரை பார்க்கத்தான் போனேன் அப்படின்னு சொல்ல அவன் பார்க்கணும்னா வீட்டுக்கு தானே வருவான், எதுக்கு வெளியில் வச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்கிறியா நீ அப்படின்னு சொல்ல இல்லத்த வீட்டுக்கு வாங்கன்னு தான் நான் சொன்னேன், ஆனால் வீட்டுக்கு வந்தா நம்ம 2 பேரும் எங்கள் அம்மா பேச விட மாட்டாங்க, வள கொலன்னு என்னத்தையாவது வந்துட்டு நொய்யுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதனால வெளியில் வந்து நம்ம தனியாக பர்சனலாக பேசலான்னு அவர் தான் அத்தை சொன்னார். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ண ஞாபகம் இருக்கா, அடுத்த வருஷம் வந்துட்டு ஒரு பேரனோ பேத்தியோ உங்கள் கையில் கொடுப்பேன்னு, அதுக்கான ப்ராசஸில் தான் அத்தை நாங்கள் இப்போ இருக்கோம், அதோட முதல் ஸ்டெப்பு தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படிலாம் சாஞ்சு பேசிக்கிட்டோம் தெரியுமா, சே அதெல்லாம் எப்படி எத்த உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல என்னடி நடிக்கிறியா, நீ சின்னவை பார்க்க போனேன்னா எதுக்கு தேவையில்லாமல் அண்ணியும் கூட வர்றாங்க, ஜானகி அண்ணி எங்கே போனாங்க அப்படின்னு கேட்க மாயா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இது முட்டாள்தனமாக கேள்வியாக இருக்குது, நான் மட்டும் எப்படி எத்த தனியாக போக முடியும், அதான் நான் பெரியமாவும் துணை கூட்டு போனேன் அப்படின்னு சொல்ல ஏதோ மறைக்கிற அது மட்டும் நல்லா தெரியுது, நான் மட்டும் கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் இருக்கு பாரு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போயிடு. என்னத்து சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அவள் சொல்லி கிழிச்சா, அவள் தான் வந்துட்டு தெரியுமே என்ன தேவையில்லாமல் அவள் கடுப்பேற்றிட்டு இருக்கா, கடைசி வரைக்கும் எங்கே போனோன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிடு. எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி யோசனை பண்ணிக்கிருக்காங்க. அடுத்த சைடு கார்த்தியோட அப்பா லிங்கத்தை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காரு, ஒருவேளை நம்ம மேலே ஏதாவது சந்தேகம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு லிங்க யோசனை பண்ணிக்கிருக்க. என்ன சார் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்லை என் பையனை நைட்லேருந்து காணும், நானும் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கிட்ட கேட்டு பார்த்துட்டு தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல அப்போது பையன் செத்தது இன்னும் எனக்கு தெரியல, தெரிய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எங்கேயாவது குடிக்கிறது வைக்கிறது ஏதாவது ஒரு வீட்டில் அப்படி எதுவும் இடம் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல ஆமாம் எங்கள் பண்ண வீட்டில் தான் எப்போவுமே அவன் குடிச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்ல சரி வாங்க அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் அங்கே கூட்டு போயிட்டு இப்போ பாரு பையன் செத்து கிடக்கிற பார்த்து கதறி அழுக போகிறாரு, அப்படியே அந்த ஜானகி குடும்பத்து மேலே பழிய திருப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் இருக்க அவர் சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு அமுச்சு விட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்துறாரு. வேமா எங்கே போச்சு அப்படின்னு கேட்க எங்கே போச்சா அப்படின்னது இல்லை தம்பி இங்கே இல்லாட்டி எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கேட்குற அப்படின்னது அது எனக்கு தெரியலையா வா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி கிட்ட தான் போகிறாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. தேடி பார்த்தோம் கிடைக்கல அப்படின்னு சொல்ல லிங்கம் வந்துட்டு இதுதான் வாய்ப்பு, அந்த கதிரை கோர்த்து விட்ட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிர் பையன் மேலே எனக்கு நம்ம சந்தேகமாக இருக்குது, நம்ம தம்பியை கூட அடிச்சு உன் சாவி என் கையில் தான் சொல்லி சொன்னால அப்படின்னு சொல்ல ஆமாம் அவனை போய் தட்டி என்ன ஏதுன்னு கேட்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிற நேரத்தில் வேணானே நம்ம வந்துட்டு தப்பு பண்ணுறோம், இதை நம்ம வந்துட்டு டீல் பண்ணக்கூடாது, போலீஸை வச்சு தான் டீல் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க. அதே சமயத்தில் இந்த திக்கா ஜானகி அவங்க ஒரே யோசனையிலே இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்வதி கேட்குறாங்க காய்கறி இப்படி நறுக்குனா போதுமாக்கா, அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க ஜானகி அதெல்லாம் கவனிக்கிற மாதிரி இல்லை, அக்கா உங்களை தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல இந்த சமைச்சிறேன் அப்படின்னு சொல்ல இல்லைக்கா இனிமேல் தான் சமைக்கவே போகிறோம், இது கட் பண்ணது போதுமான்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல போதும் அப்படின்னு சொல்ல என்னக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பத்மா எஞ்சி போகும்போது அந்த காய்கறி கூட கீழே போட்டுடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி ஜானகி பயந்துடுறாங்க. ஐயோ என்னாச்சு எதுக்கு இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க, தெரியாம தான் கீழே போட்டேன்
அப்படின்னு சொல்லிட்டு பத்மா பார்வதி 2 பேருமே இப்போ ஜானகியை பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட அவங்க அத்தை வராங்க. ஜானகி காலையிலேருந்து உன் முகம் சரியே கிடையாது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது ஒன்றும் இல்லை பெரியம்மா தூங்கவே இல்லை, அதனால தான் வாங்க பெரியம்மா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா தனியாக கூட்டு போய் பிள்ளை நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க பெரியம்மா, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. வீட்டில் வந்துட்டு போலீஸ் நான் கதிரை அரெஸ்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி அவன் போய் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆக இந்த அடுத்த சீனில் கதிரை போட்டு போலீஸ் அடி அடின்னு அடிக்கிறாங்க. மாயா பெயில் எடுக்க வந்திருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ